أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما لكم لا تقاتلون في سبيل الله والمستضعفين من الرجال والنساء والولدان الذين يقولون ربنا أخرجنا من هذه القرية الظالم أهلها واجعل لنا من لدنك وليا واجعل لنا من لدنك نصيرا. الذين آمنوا يقاتلون في سبيل الله والذين كفروا يقاتلون في سبيل الطاغوت فقاتلوا أولياء الشيطان إن كيد الشيطان كان ضعيفا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 315வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 72, 73, 74 இந்த 3 வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா நாம் ஏற்கனவே சொன்னது போல போர்க்களத்தை பற்றி அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா பேசிக்கிட்டு வர்றான். சஹாபாக்களுடைய காலத்தில் போர்க்களம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று, நம்மளுடைய நடைமுறையில் இல்லாத ஒன்று. நம்ம நடைமுறையில் எல்லாம் இருக்குது, ஆனால் போர் என்ன கிடையாது, நமக்கு இப்போ கிடையாது. ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் போர் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. சஹாபாக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் போர்க்களத்துக்கு வாங்கன்னு சொன்னால் என்ன செஞ்சிடணும், வந்துடணும். மறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப கடைசி கட்டத்தினுடைய ஒரு சூழ்நிலைக்கு தான் அந்த போர்க்களத்தில். அப்படி போர்க்களத்திற்கு நீங்கள் போகிறப்ப அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பார்த்து சொன்னால் போர்க்களத்துக்கு நீங்கள் போகிறப்ப 2 விதமான மனிதர்களை என்ன செய்யும் நீங்கள் சந்திக்கக்கூடும். 2 விதமான மனிதர்கள் சந்திக்கக்கூடும். மனிதர்கள் 2 பேர் அல்ல, மனிதர்கள் ஒருத்தர் தான். ஆனால் 2 விதமான வார்த்தை என்ன செய்வாங்க, பேசுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அந்த ஆள் ஒரு மாதிரி பேசுவார், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு அதே ஆள் இன்னொரு மாதிரி என்ன செய்வார், பேசுவார். இது உங்களுக்கு போர்க்களத்தில் பெரிய சங்கடத்தை கொடுன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொன்னான். இப்பேற்பட்ட மனிதர்களை நீங்க சந்திக்கிறப்ப என்ன செய்யுங்க, நீங்க கொஞ்சம் ஒதுங்கிக்கங்க. அவங்க யாருங்க, முனாஃபிக்கீன்கள். அவங்க யாருங்க, முனாஃபிக்கீன்கள். போர்க்களத்திற்கு சஹாபாக்களை அழைச்சிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, போருக்கு போகிறாங்க. போருக்கு போகாம என்ன செய்வாங்க, வெளியவே இருந்துக்குவாங்க, வீட்டிலே இருந்துக்குவாங்க. அல்லது போர்க்களத்துக்கு போகாம வெளி இடத்துல என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல இருந்துக்குவாங்க. போர்க்களத்துக்கு போன சஹாபாக்கள் ஷஹீதாகி போயிட்டாலோ, அல்லது உடல் உறுப்புகள் ஏதானும் பலகீனமாகி போயிட்டாலோ, அல்லது எதையாவது ஒன்று இழந்துட்டாலோ என்ன செய்வாங்களாமா, வெளியில் இருக்கிற முனாஃபிக்கின் என்ன சொல்லுவான், அல்லாஹ் தஆலா என்னை காப்பாத்திட்டான். என்ன சொல்லுவான்,
அல்லாஹ் தஆலா என்னை காப்பாத்திட்டு அல்லாஹ் எனக்கு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கிறான். நல்லதா போச்சு, நான் போர்க்களத்துக்கு போகல. நல்லதா போச்சு, நான் போர்க்களத்துக்கு போல தப்பிச்சிட்டேன். நான் என்ன சொல்லுவேன், நான் தப்பிச்சிட்டேன், அல்லாஹ் என்ன செய்ய காப்பாத்திட்டான்னு சொல்லுவாங்களாமா. சொல்றது யாரு? இவன் தான். வெளியிருந்துட்டு என்ன செய்யறாரு சொல்றாரு. இதே சஹாபாக்கள் போர்க்களத்துல கலந்துக்கிட்ட அந்த சஹாபாக்கள் ஜெயிச்சு நிறைய கனிமத்து பொருட்களை எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு நிறைய செல்வங்கள் அந்த போர்க்களத்தின் மூலமா அவங்க கிடைச்சிக்கிச்சுன்னா இப்ப அந்த ஆள் என்ன சொல்வாராமா, முன்ன சொன்னதுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லாதவனாட்ட பேசுவானாமா. எப்படி சொல்றான் பாருங்க, அல்லாஹ் அக்பர். வார்த்தையில கூட ரப்ப அதை விட்டு வைக்கலைங்க. சில பேர்த்த சொல்ல முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பேசணும், சம்பந்தம் இல்ல, அதுக்கு நீயே பேசாதவனாட்ட பேசுறியாப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், வலம் தகுல்லஹு மவத்தத்துன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இவங்க தான் அதை பேசினாங்க, அதை பேசுறதுக்குண்டான அறிகுறியே இல்லாதவனாட்ட புதுசா யாரோ ஒருத்தர் வந்து பேசுற மாதிரி சொல்லுவான். அந்த ஆள் சொல்லுவான், அந்த முனாஃபிக் சொல்லுவான், என்ன சொல்லுவான், நானும் போலான்னு தான் நினைச்சிருந்தேன், போக முடியாம போச்சு. போயிருந்தேன்னா நானும் ஒரு அள்ளிட்டு வந்து செஞ்சிருப்பேன், வந்திருப்பேன். ஃபௌசன் அதீமா, நானும் ஒரு என்ன செய்ய அள்ளிட்டு வந்திருப்பேன். என்ன செய்வானாமா இந்த மனுஷன், இந்த முனாஃபிக் சொல்லுவானாமா. ஒரு ஆள் தாங்க பேசுறது, ஒரு ஆள் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நஷ்டப்பட்டவன அந்த வார்த்தை, லாபப்பட்டவன இந்த வார்த்தை. அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம் இல்லைங்க. ஒரு ஆள் கூப்பிடுறாரு, அப்துல் காதர் கூப்பிடுறாரு அப்துல் ரஹ்மான, வாங்க நம்ம ரெண்டும் கூட்டு சேர்ந்து என்ன செய்வோம், வியாபாரம் பண்ணுவோம். என்கிட்ட காசு இருக்குது, உங்கள்கிட்ட உழைப்பு இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்வோம், ஒரு வியாபாரம் பண்ணுவோம். என்ன வியாபாரம்? இந்த வியாபாரம். அப்படியா? யோசிச்சு பார்க்குறாரு, இது நமக்கு செட் ஆகாது, இது நமக்கு செட் ஆகாதுன்னு என்ன செஞ்சுட்டாரு, ஒதுங்கிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அப்துல் காதர் வியாபாரத்தில் என்ன செஞ்சுட்டாரு, நஷ்டமாகி போயிட்டார். உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த ஆயத்தை விளங்குறதுக்கு சொல்றேன். அப்துல் காதர் போற அந்த வியாபாரத்தில் என்ன ஆயிட்டாரு, நஷ்டமாகி போயிட்டார். அப்துல் ரஹ்மான் என்ன சொல்வாரு, நல்ல வேலைடா ரப்பு, அல்லாஹ் காப்பாத்தினான்டா. என்ன அல்லாஹ் என்ன காப்பாத்திட்டான், நானும் போய் உள்ள விட்டுருந்தேன் காலை, நானும் என்ன செஞ்சிருப்பேன், நஷ்டமாயிரும். இதே அப்துல் காதர் லட்சாதிபதி ஆகி சம்பாதிச்சு இந்த 7 வீல்ஸே விலைக்கு வாங்குற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு வசதி கொடுத்து எங்கேயோ போயிட்டாரு. இந்த அப்துல் ரஹ்மான் அப்படியே தான் இருக்கிறார். இவர் சொல்வாராமா, அன்னைக்கே இவர் என்னை கூப்பிட்டாரு, நான் தான் போகல, நான் போயிருந்தேன்னா இன்னைக்கு என் லெவல வேற. இப்ப ஒரே ஆள் தான் ரெண்டு கருத்து பேசுறாரு. அல்லாஹ் சொல்றான், இப்படி பேசாதீங்க. என்னதுங்க இது? பேசாதீங்க, இது பேசுவதற்குண்டானதல்ல. ஒரு முடிவு எடுத்து அதுக்குள்ள என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க போயிட்டீங்க. போர்க்களத்திற்காக வேண்டி போகிறதுக்கு ரசூலுல்லாஹ் உங்களை கூப்பிட்டாங்க, நீங்க போயிட்டீங்க. போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய லாப நஷ்டத்தை யார் பார்த்துக்குவா? அல்லாஹ் பார்த்துக்குவான். வெளியே நின்றுக்கிட்டே நஷ்ட கணக்கு லாப கணக்கு பேசிக்கிட்டு இருந்தா இது ஒரு மூமினுக்கு உண்டான அடையாளம் அல்ல. இப்படி பேசுற ஒரு மூமின் கிடையாது. யாரு? முனாஃபிக். என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. அப்ப மனுஷனுக்கு என்ன வருது, வாழ்க்கையில சோதனை வருது. என்ன வருதுங்க? சோதனை. சோதனை எப்படி பார்த்துக்கிறதுங்க? சோதனையை சோதனையா பார்க்கலாமா, சோதனையை சாதனையா பார்த்துக்கலாமா? மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிகழ்வு என்ன செய்யுங்க, மாறும். மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது, நிகழ்வுகள் மாறும். ஒன்றும் இல்லாதவர், ரொம்ப பலகீனமானவர், என்னடா ரப்பே எனக்கு இப்படி ஒரு மாட்டி விட்டியேன்னு என்ன செய்வார், புலம்புவார். நல்ல ஈமான்ல பலமாகவும் நம்ம ஈமான்ல தக்வா உள்ளவராகவும் என்ன செய்வார், நடப்பார். எது நடந்ததோ அது நல்லதாகவே நடந்திருக்கு. எது நாட்டமோ, யாருடைய நாட்டம், அல்லாஹுடைய நாட்டம் என்ன செய்வார், பொறுத்துக்கிட்டு அதன் மீது உண்டான கயிறுகளை என்ன செய்வார், எடுத்துக்கிட்டு நடப்பாரு. அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் சோதனைகள் என்ன வாங்குதுங்க, வேறுபடுதுன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இப்போ இப்பேற்பட்ட ஒரு வரலாற்று செய்தியை தான் என்ன செஞ்ச நாம சென்ற வாரத்தினுடைய தஃப்சீரில் பார்த்தோம். இதை சார்ந்திருக்கிற நிறைய செய்திகள் என்ன செஞ்ச நாம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 75வது வசனம், ரொம்ப அழுத்தமான ஒரு ஆயத்தை தான் இந்த வாரத்தினுடைய தஃப்சீல் நாம் என்ன செய்யறோம், நம்ம பார்க்க போகிறோம். எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோம் அதை நிறைவாக சொல்வதற்கு உண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. ஆயத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆயத்தை அல்லாஹ் தஆலா எப்படி ஆரம்பிக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு செய்தி, அத்தா வீட்டுக்குள்ள வர்றாரு. உதாரணத்துக்கு தகப்பனார் என்ன செய்யறாரு, வீட்டுக்குள்ள வர்றாரு. வந்தவன் என்ன செய்யறாருங்க, சத்தம் போடுறாரு. என்ன இப்படி நடந்துக்கிறீங்க, அப்படி நடந்துக்கிறீங்க, ஊன் என்ன செய்யறாரு அத்தா. ஆயத்தை விளங்குறதுக்கான ஒரு உதாரணத்தை சொல்றேன். அத்தா என்ன செய்யறாருங்க, சத்தம் போடுறாரு. இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவிலாம் கேட்பாங்க, என்ன ஆகி போச்சு இப்ப, என்னங்க சொல்லுவோமா இல்லைங்களா, என்ன ஆகி போச்சு இப்ப. அத்தா வீட்டுக்குள்ள வந்தவொடனே என்ன செய்யறாருங்க, இப்படி சத்தம் போடுறாரு, நம்மளை வைக்கிறாரு, நம்மளை திட்டுறாரு, அப்படி நம்ம என்ன செய்வோம், அப்படி நம்ம சொல்லுவோமா இல்லை? இது மனிதன், இது குடும்பத்தில் நடக்குமா இல்லைங்களா?
ஏங்க சில நேரத்தில் மகன் பேசுவார், சில நேரத்தில் அத்தா பேசுவார், சில நேரத்தில் உறவினர்கள் பேசுவாங்க. என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்னென்று சொல்லாமல் சும்மா நீங்கள் வாட்டுக்கு சத்தம் போட்டுக்கிட்டே நம்ம எங்களை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னென்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு யதார்த்தமாக மனுஷங்கள் யோசிக்கிறாங்களா இல்லையா? இது மாதிரி அல்லாஹ் தஆலா ஆயத்தை எடுத்த எடுப்புலையே சஹாபாக்களை பார்த்து மூமின்களை பார்த்து ஒரு சத்தம் போடுறாங்க. ஒரு விதமான ஒரு அழுத்தமான வார்த்தை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன சும்மா எங்கே நின்றுகிட்டு இருக்கிறீங்க, என்ன நீங்க போர்க்களத்துக்கு போக மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான். எப்படி கேட்கறாங்க? என்னங்க ஸ்கூலுக்கு போக சொல்லைங்க அல்லாஹ் தஆலா, பள்ளிவாசலுக்கு போக சொல்ல அல்லாஹ் தஆலா, எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக சொல்ல, கல்யாணத்துக்கு போக சொல்ல. அல்லாஹ் என்ன கேட்கறான்னு தெரியுமா? என்ன உங்களுக்கு என்ன இப்பதான் ஆகி போச்சு? உங்களுக்கு சும்மா இங்கே நின்றுகிட்டு இருக்கிறீங்க, இவ்வளவு செய்தி வந்ததுக்கு அப்புறம் போர்க்களத்துக்கு போகாம இங்கே நின்றுகிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் கேட்கறான். இவ்வளவு செய்தி வந்ததுக்கு அப்புறமும் என்ன இங்கே நின்றுகிட்டு இருக்கிறீங்க போகாம? சஹாபாக்கள் முடிக்கிறாங்க, என்னடா செய்தி ரப்பு, என்ன நடக்குது, என்னன்னே ஒண்ணுமே சொல்லலையே. அல்லாஹ் தஆலா பின்னால என்ன செய்யறாங்க, அது என்ன செய்திங்கிறத விவரிக்கிறான் அல்லாஹ். அப்ப எடுத்த எடுப்பிலேயே இவ்வளவு அழுத்தமாக சொல்வதனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த காலத்துல சஹாபாக்களுடைய காலத்துல ரசூலுடைய காலத்துல போர்க்களம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. என்னதுங்க? மிக மிக முக்கியமானது. பெரிய ஒரு நியாமத்து என்ன தெரியுமாங்க? நம்மளை மாதிரி ஈமான்ல ரொம்ப பலகீனமான ஆள், என்ன மாதிரி ஆட்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அந்த கடமை என்ன செஞ்சான், எடுத்துட்டான். இருந்துருச்சுன்னா என்ன ஆகிறது? என்னங்க, அசர் தொழுதுட்டு வீட்டில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். எங்க வாழை தூக்கிட்டு எங்க போயிட வேண்டியதான்? போர்க்களத்துக்கு போயிட வேண்டியதான். கையில் இருக்கிற உருக்கு சட்டையும் கையில் இருக்கிற குதிரையும் வாழையும் கோவேரி கழுதையும் என்ன செஞ்சிட வேண்டியதான். சஹாபாக்கள் அப்படித்தான் போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா திரும்ப 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 இந்த செய்தி என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்வதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? போர்க்களம் அப்படிங்கிறது சஹாபாக்களுடைய காலத்துல மிக மிக முக்கியமானதா. இப்ப எடுத்தவனே அல்லாஹ் தஆலா சொன்னா, இவ்வளவு நிகழ்வு நடந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனையாகி போயிருக்குது, இவ்வளவு செய்தி நடந்திருக்குது, இன்னமும் நீங்க போர்க்களத்துக்கு போகாம இங்கேயே நின்றுகிட்டு இருக்கிறீங்களே என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா கேட்கறாங்க, சொல்ல ஆரம்பிச்சான். இப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, என்னடா ரப்பே நடந்துச்சு, என்னடா ரப்பே நடந்துச்சு அப்படின்டா வெகு தூரத்தில் இருக்கிற மனிதர்கள் அல்லாஹுடைய சமூகத்துல துஆ செய்யறாங்க. அல்லாஹுடைய சமூகத்துல துஆ செய்யறாங்க. அது என்ன துஆங்கிறதை நம்ம சொல்றோம். அந்த துஆ செய்யறாங்க. அந்த துஆவை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க, செவி கொடுத்து கேட்கறாங்க. அந்த துஆவுல அழுத்தமான வார்த்தை இருக்கு. என்னதுங்க? அழுத்தமான வார்த்தை. அந்த அழுத்தமான வார்த்தை அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு பெரிய தாக்கத்தை என்ன செஞ்சிருச்சு, கொடுத்துருச்சு. பெரிய ஆச்சரியத்தை அல்லாஹ் கொடுத்துருச்சு. ஆஹா, இப்பேற்பட்ட வார்த்தையை நீங்க கையாளுறீங்களா நீங்க அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே இந்த துஆவை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு ரெண்டாவதா இறக்கிட்டு, நல்லா விளைக்கணும், இந்த துஆவை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு ரெண்டாவதா இறக்கிட்டு கண்டிஷனா அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் இறக்குறான். புரியுதுங்களா? ஏன் போகிறீங்க, இங்கே நின்றுகிட்டு இருக்கிறீங்க, ஏன் இவ்வளவு சோம்பேறியா நின்றுகிட்டு இருக்கிறீங்கிற கண்டிஷனை ஃபர்ஸ்ட் இறக்கிட்டு இந்த துஆவை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா பின்னால இறக்குறான். எடுத்தவனே துஆவை இறக்கிட்டு அப்புறமா போங்கன்னா அது என்ன வராது, என்ன வராது? ஒரு யோசிச்சுக்குவாங்க, பார்த்துக்கலாம், எந்த ஏரியா, அந்த ஏரியா தானே, நான் ஒரு ஆளை போட்டு நான் ஃபோன் பண்ணுறேன்னு என்ன செய்வான் மனுஷனுக்கு, ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். எடுத்தவனே என்னதுங்க, ஒரு கிடுக்கு புடி பிடிக்கிறான் அல்லாஹ் தஆலா. நான் சொல்ல வர ஆயத்து புரியுதுங்க? ஒரு கிடுக்கு புடி பிடிச்ச உடனே மனுஷனுக்கு என்ன வருதுங்க, உஷாராக, ஆஹா இப்படியா, என்ன ஆயிடுச்சு, உடனே அல்லாஹ் தஆலா என்ன நடந்துச்சு பின்னால் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க. இதை தான் இந்த ஆயத்தினுடைய தஃப்சீரில் நம்ம என்ன செய்யறோம் நம்ம பார்க்கணும். அதாவது சிரமப்படுறவங்க சிரமமே பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. என்னங்க, அல்லாஹ்வுடைய நியதிங்க இது, அல்லாஹ்வுடைய நியதி. சிரமப்படுறவங்க சிரமமே பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, கஷ்டப்படுறவங்க கஷ்டமே பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா அந்த தலைமுறை என்ன செய்வாங்க, மாற்றுவான். இது நியதி. அதே நேரத்தில் செல்வந்தர்கள் செல்வந்தர்களாகவே இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க சரியான முறையில் நடந்து கொடுக்கிற வரை, நல்லா புரிஞ்சுக்கணுங்க, இது அல்லாஹ்வுடைய கையாளுகிற நடைமுறை. சிரமப்படுறவங்க எல்லா காலத்திலையும் சிரமமே பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுவாங்க, உயர் நிலைக்கு வருவாங்க, வசதி வாய்ப்புக்குள்ள வருவாங்க, அந்தஸ்துக்குள்ள வருவாங்க. அதே நேரத்தில் செல்வந்தர்கள் கடைசி வரைக்கும் செல்வந்தர்களாகவே இருப்பாங்களாண்டா அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல ஒரு சின்ன கேள்விக்குறி என்ன செஞ்சிடறான், வச்சிடறான். என்ன, இது ஒரு விளங்குறதுக்காக இந்த செய்தியை நான் சொல்றேன். 4 தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு குடும்பம் வசதியான குடும்பம், நல்லா விளங்கி, 4 தலைமுறைக்கு முன்னால ஒரு குடும்பம் வசதியான குடும்பம். இப்போ அந்த தலைமுறை தாண்டி 4வது முறையில் அந்த குடும்பம் என்ன ஆகி போச்சு, ஒண்ணும் இல்லாதவங்களாம் போயிட்டாங்க. என்ன சொல்றாங்க, இந்த தெருவே எங்களோட தான் இருந்துச்சு. என்னங்க, இந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கா பூரா யாரோடது, எங்களோட தான் இருந்துச்சு.
அப்போ உங்களோட தான் இருந்தது, என்னங்க இப்போ என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு ஒரு சின்ன கேள்விக்குறி என்ன செய்து வருது. சில தலைமுறைகள் என்ன செய்கிறாங்க, இன்னமும் தலைமுறையாக அல்லாஹ்தாலா அந்த சொத்தை என்ன செய்யறாங்க, அந்த சமூகத்தில் அந்த குடும்பத்தை கொடுத்துக்கிட்டே வர்றான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த தலைமுறை தாண்ட எங்கேயாவது ஒரு இடத்துல பாவமான காரியங்கள் கூடுச்சுட்டாலும், ஃபர்ஸ்ட் விஷயம் என்னதுங்க, பாவமான காரியம் கூடுச்சுட்டாலும். ரெண்டாவது, தலைமுறையை தாண்ட ஜகாத்தை சரியான முறையில் கொடுக்காம இருந்தாலோ அல்லாஹ்தாலா அந்த செல்வத்தை அவங்ககிட்ட என்ன செய்வாங்க, குடுங்கி வேற ஆள்கிட்ட கொடுத்துருவோம். புரிஞ்சுக்கிச்சிங்களா? இது நம்ம தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. இப்போ இந்த ஆயத்துக்குள்ள வர்றோம். ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் சிரமப்படுறாங்க, மிகுந்த சிரமப்படுறாங்க. அந்த சிரமத்திற்கு வார்த்தையாலே சொல்ல முடியாத ஒரு சிரமப்படுறாங்க. அந்த சிரமப்பட்டு அந்த சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு கட்டத்தில் அல்லாஹ்தாலாட்ட என்ன செய்யறாங்க, கை தூக்கி துவா செய்யறாங்க. அந்த கை தூக்கி துவா கேட்கிறப்ப அல்லாஹ்வுடைய அரசே நடுங்கி போற அளவுக்குண்டான அழுத்தமான வார்த்தை என்ன செய்யறாங்க சஹாபாக்கள் அந்த நேரத்தில் பயன்படுத்துறாங்க. இது அல்லாஹ்வுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருச்சு. சந்தோஷத்தை கொடுத்த உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறக்கி, உடனே நீங்க சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு நீங்க போய் அந்த இடத்துல போர் செஞ்சு அவங்க என்ன செய்யுங்க, நீங்க வீட்டுக்கு வா. சரி, என்ன நடந்துச்சு, என்ன நிகழ்வு, எதுக்காக சஹாபாக்கள் துவா செய்யறாங்கிறது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்துல என்ன செய்யறாங்க பதிவு செஞ்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போனாங்கல்ல, எங்கிருந்து எங்க போனாங்க, மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. சரி, இப்படி ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனப்ப பெரும்பாலான சஹாபாக்கள் போயிட்டாங்க. ஒரு சில சஹாபாக்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலையில அன்னைக்கு இருந்தாங்க. என்னங்க, அன்னைக்கு இருந்தாங்க, போகணுங்கிற ஹாஜத்து தான், போகணுங்கிற எண்ணம் தான். ஆனால் அன்னைக்கு ஒரு சூழ்நிலையில் அவங்களால என்ன செய்ய முடியல, போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அன்னைக்கு அந்த சஹாபாக்கள் இருந்தாங்க. ஊரை விட்டுட்டு போக முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடி என்ன செய்யறாங்க, அந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இவங்க போகலேங்கிறத உணர்ந்து கொண்ட காஃபிர்கள் என்ன செய்யறாங்கண்டா, அவங்கள அடிமைகளாக ஆக்கிக்கிட்டாங்க. நல்ல வேலைங்க, என்ன ஆக்கிட்டாங்க, அடிமைகளாக ஆக்கிக்கிட்டாங்க. இனிமேல் நீங்க இந்த ஊரை விட்டு போகவே கூடாது. என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த ஊரை விட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாதுன்னு என்ன செஞ்சாங்க, அடிமைகளாக ஆக்கிட்டாங்க. அடிமையாக ஆக்கி மிகுந்த சிரமத்திற்கு அந்த சஹாபாக்களை ஆளாக்கினாங்க. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா சஹாபாக்களுக்கு சிரமத்தை என்ன செஞ்சுட்டாங்க, அந்த குஃபார்கள் என்ன செஞ்சாங்க, கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சிரமம் அப்படிங்கிறதுனா என்ன சிரமம் தெரியுமா, அடிமை அப்படிங்கிறதையும் தாண்டி மிக கீழ்த்தரமாக சஹாபாக்களை காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க. ஏங்க, நாங்களே ஈமான் கொண்டிருக்கிறோம், நாங்கள் இங்கிருந்து மக்கமா நகரத்திலிருந்து மதீனா நகரத்துக்கு என்ன செய்கிறோம், புறப்பட்டு போகலாங்கிறது எங்களுடைய ஆசை, காதல். நாங்கள் இங்கிருந்து எங்களால் அமல் செய்ய முடியல, ரசூலை பார்க்க முடியல, குர்ஆனுடைய செய்திகள் எங்களால் கேட்க முடியல, நாங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் காஃபிர்கள் எங்களுக்கு கூட்டி இப்படி தொந்தரவு படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, சில சஹாபாக்கள், எல்லா பெரும்பாலான சஹாபாக்கள் போயிட்டாங்க. ஒரு கொஞ்சம் மனிதர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, மக்கமா நகரத்திலேயே மாட்டிக்கிட்டாங்க. மக்கமா நகரத்தில் மாட்டிக்கிட்டாங்க. சரி, இவங்கிலிருந்து புறப்பட்டு போகலான்னு அந்த காஃபிர்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, விடவே மாட்டேங்கிறாங்க. என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, விடவே மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த சிரமப்படுறவங்க, அநீதி இழைக்கப்பட்டவங்க, கஷ்டப்படுற இந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க, மக்கமா நகரம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட நகரம்ங்க, துவா புனிதமான நகரம், துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற புனிதமான நகரம். இப்ப அந்த சஹாபாக்கள் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா, யா அல்லாஹ், இந்த அநியாயமான ஊர்ல இருந்து, நல்லா விளங்கிக்கணும், எதை சொல்றாங்க, மக்காவை சொல்றாங்க. எங்க இருக்கிறாங்க இவங்க, மக்காவில் தான் இருக்கிறாங்க இந்த சஹாபாக்கள். மக்கமா நகரத்திலிருந்து மதீனா நகரத்துக்கு இவங்களால ஹிஜ்ரத் போக முடியல, காஃபிர்களால இவங்க மாட்டிக்கிட்டாங்க. காஃபிர்களால மாட்டிக்கிட்டு சரி இன்னைக்கு இல்லை நாளைக்கு வெளியே போயிடலாம், வெளியவே போக முடியல, தடுத்து வைக்கப்பட்டுட்டாங்க. சரி, தடுத்து வச்சவன் சும்மா இருக்கிறானா, இல்லை, ரொம்ப செத்திரவு பார்த்தா, ரொம்ப கொடுமைப்படுத்துறான். ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் கை தூக்கி துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், இந்த அநியாயக்காரர்களான இந்த ஊரை விட்டு எங்களை நீ வெளியேற்றிடுவாயா. என்னங்க வார்த்தை, எவ்வளவு பெரிய கடினமான வார்த்தை, யோசிச்சு பாருங்க. ஊரை விட்டு வெளியேக்கலன்னு சொல்லல, என்னங்க, ஊரை விட்டு வெளியேக்கலன்னு சொல்லல, அநியாயக்காரர்களான அந்த இந்த ஊரை விட்டும், அநியாயக்காரர்கள் இருந்து கொண்டிருக்கிற இந்த ஊரை விட்டும், நாங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஊரை விட்டும் எங்களை நீ வெளியேற்றுவாயா. துவா முடியல. அடுத்து இவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், எங்களுக்கு 2 பேர்த்த அனுப்பிச்சு வை. என்னதுங்க, 2 பேர்த்த எங்களுக்கு அனுப்பிச்சு வை. ஒன்று, வலியை எங்களுக்கு அனுப்பிச்சு வை. யாருங்க, வலின்னு கேள்விப்பட்டிருக்கோம், எங்க கேள்விப்பட்டிருக்கோம், ஈஜாத்துக்கு உள்ள வலின்னு ஒன்று சொல்றோம்லங்க, அந்த வலி
வழியை என்ன செய்ய எங்களுக்கு அனுப்பிச்சு வை. ரெண்டாவது நசீரன், எங்களுக்கு ஒரு உதவியாளரை அனுப்பிச்சு வை. என்னதுங்க? ஒரு வழியை அனுப்பிச்சு வை, எங்களுக்கு ஒரு உதவியாளரை அனுப்பிச்சு வை. இந்த வார்த்தை அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருச்சு. வெறுமனே எனக்கு நீ இப்படி எங்களை ஊரை விட்டு வெளியேக்குன்னு மட்டும் சொல்லல. ரெண்டு பார்ட்டி எங்களுக்கு அனுப்பிச்சு வை, ரெண்டு மனிதர்களை எனக்கு அனுப்பிச்சு வை. ஒருத்தர் வழி, அவர் யார் தெரியுமா? இவங்க இந்த மனிதர்கள்ட்ட எங்களை காப்பாற்றி எங்களுக்கு பொறுப்புதாரியாக அவர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மனிதர்கள் காஃபிர்கள் எங்களை காப்பாற்றி எங்களை அவர் என்ன செய்யணும்? அவர் கண்ட்ரோல் இவர் என்ன செய்யணும்? வச்சுக்கணும். அவர் தான் வழி. ரெண்டாவது நசீரன் யார் தெரியுமா? ஒரு உதவியாளர் அனுப்பு. இந்த காஃபிர்களிடத்துல சண்டை போடக்கூடிய ஒரு உதவியாளரை அனுப்பு. என்னங்க, இந்த ரெண்டு வார்த்தையுமே சஹாபாக்கள் பயன்படுத்துறப்ப திரும்ப ஒரு வார்த்தையை மீண்டும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த வார்த்தையை சொன்னது அல்லாஹ்வுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தி ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தவுடனே அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சா? ஆயத்தை இறக்கணும்னு அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் இந்த துஆவை இறக்கல. நல்லா வணங்கி ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இந்த துஆவை இறக்காம அல்லாஹ் எப்படி இறக்குறான்னா, என்ன நீங்க இங்கே இருந்துகிட்டு இருக்கிறீங்க? நீங்க உங்களுக்கு என்ன ஆகி போச்சு? போர் செய்யாம இங்கே இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, இவ்வளவு பெரிய கஷ்டம் ஆகிட்டு இருக்குது. ஆம்பளைங்க, பொம்பளைங்க, சின்ன பிள்ளைங்க, பலகீனமானவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போர் செய்யாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கிளம்புங்க. என்னங்க, கிளம்புங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்னடா ரப்பே சொல்கிறேன், எங்கே கிளம்ப சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்? அல்லாஹ் தஆலா பின்னால் என்ன செய்கிறாங்க? இந்த துஆவை சொல்கிறேன். அதுதான் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லித் தருகிற ஒரு பாடம். என்ன சொல்கிற அல்லாஹ் தஆலா? சூரத்து நிசாவினுடைய 75வது வசனம். அல்லாஹ் கேட்குறான் பாருங்க. அல்லாஹ் அக்பர். வமா லக்கும் லா துகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ். உங்களுக்கு என்னதான் ஆகி போச்சு? அல்லாஹ்வுடைய போர் செய்யாம, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யாமல் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சஹாபாக்கள் முறிக்கிறாங்க, என்னடா ரப்பே என்ன சொல்ல வர்ற நீ? ஒல் முஸ்ததஅஃபீன, பலகீனமானவர்களுக்காக வேண்டி போர் செய்யாம இங்கே இருந்துகிட்டு இருக்கிறீங்க. யாரா அந்த பலகீனமானவர்கள்? மினர் ரிஜாலி, வயசான ஆண்கள் இருக்கிறாங்க. வன் நிசாயி, பெண்கள்லாம் இருக்கிறாங்க. வல் வில்தானி, குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட மனிதர்கள் ஒரு கட்டத்தில் சிரமப்பட்டும் கஷ்டப்பட்டும் துன்பப்பட்டும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கமா நகரத்தில். நீங்க என்ன இந்த மதீனா நகரத்தில் இங்கிருந்து கிளம்பாம இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க? முதல் கிளம்புங்க. என்ன செஞ்சா? அல்லாஹ் தஆலா சொன்னான். இந்த மனிதர்கள் என்ன துவா கேட்டாங்க அங்க மக்கமா நகரத்தில்? யகூலூன, அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, ரப்பனா, எங்களுடைய ரப்பே. ரப்பனான்னா அல்லாஹ் என்ன செய்வாங்க? சரண்டர் ஆயிடுவான். ரப்பனான்னு சொல்லிட்டா என்ன ஆயிடுச்சு? அல்லாஹுடைய சமூகத்தில் அல்லாஹ் தஆலா பதில் கொடுக்கறதுக்கு உடனே வந்துடுவான். அஹ்ரிஜ்னா, எங்களை நீ இந்த ஊர்ல இருந்து வெளியேக்கு. மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி, அநியாயக்காரர்கள் இருக்கிற இந்த ஊரை விட்டு என்ன செய்யும்? வெளியேற்று. மக்கமா நகரம் அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அநியாயக்காரர்கள் ஊரா? அப்படி அல்ல, அன்னைக்கு அது வெற்றி கொள்ளப்படலை. அது மக்கமா நகரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன வெற்றி கொள்ளப்படலை. எந்த சூழ்நிலையிலையும் அங்கே என்ன நடக்காது? போர் நடக்காது. இக்கட்டான ஒரு சூழ்நிலையில சஹாபாக்கள் பயன்படுத்துறாங்க, அநியாயக்காரர்களுடைய இந்த ஊரை விட்டு என்ன செய்ய எங்களை வெளியே. அஹ்லுஹா, இந்த ஊருக்காரர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள். இவங்க சொல்ற வார்த்தை, வஜஅல்லனா மில்லதுன்க வலியன், யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வழியை ஆக்குவாயா சொல்லிட்டு திரும்ப சொல்றாங்க. அதே வார்த்தையை திரும்ப மீட்டுறாங்க. வஜஅல்லனா மில்லதுன்க நசீரன், யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உதவியாளரை நியமனம் செய்வாயா. ஒரு உதவியாளரை நீ நியமனம் செய்வாயா அப்படின்னு என்ன செஞ்சா? அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? ஆயத்தை இறக்கணும். சஹாபாக்கள் இந்த ஆயத்தெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு புறப்படுறதுக்காக வேண்டி சஹாபாக்கள் தயாராகிட்டு இருக்கப்ப அடுத்த ஆயத்தை என்ன வருது? அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? நீங்க அல்லாஹுக்காக வேண்டி போர் செய்கிறீங்க. நீங்க யாருக்காண்டி போர் செய்றீங்க? அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்றீங்க. உங்களுக்கு எதிர் திசையில் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் சைத்தானுடைய கூட்டாளிகளுக்காக வேண்டி போர் செய்யறான். நல்ல வேலைக்கு அவன் சைத்தானுடைய கூட்டாளிகளுக்காக வேண்டி போர் செய்யறான். நீங்க என்ன செய்யுங்கன்னா, சைத்தானுடைய கூட்டாளிகளை கொலை செஞ்சிருங்க. யாரு? காஃபிர்கள். சைத்தானுடைய கூட்டாளிகள் யாரு? காஃபிர்கள் என்ன செய்யுங்க? நீங்க கொலை செஞ்சிருங்க. என்னைக்குமே சைத்தானுடைய சூழ்ச்சி என்னங்கிறது ரொம்பவே பலகீனமானதாக இருக்கும். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில களத்துல இறங்கி என்ன செய்யுங்க? நீங்க போர் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதீன ஆமனு யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ், நீங்களோ மூமின்களோ அல்லாஹ்வுடைய பாதையிலே என்ன செய்கிறீர்கள்? போர் செய்கிறார்கள். வல்லதீன கஃபரு யுகாத்திலூன ஃபீ ஸபீலித் தாகூத், காஃபிர்களோ
சைத்தானுடைய கூட்டாளிகளுக்காக வேண்டி, சிலைக்கு காஃபிர்களுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, அவங்க போர் செய்யறாங்க. ஃபகாத்திலு அவுலியா ஷைத்தான், சைத்தானுடைய கூட்டாளிகளை என்ன செய்யுங்க, நீங்க கொலை செஞ்சிருங்க. இன்ன கைத ஷைத்தானி கான தஈஃபா, சைத்தானுடைய சூழ்ச்சி என்னைக்குமே பலகீனமானதாக இருக்கும். என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி. இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்ல வர செய்தி என்ன சுருக்கமா சொல்லுங்க. இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வர்றான்? துவா கேட்டவன யார் வந்தா கீழே? துவா கேட்டவன என்ன வந்துச்சுங்க? உதவி வந்துச்சா? துவா கேட்டவன என்ன வரும்? உதவி வரும். துவா கேட்டா என்ன வரும்? உதவி வரும். எந்த திசையில, எப்பேற்பட்ட திசையிலிருந்து புறத்துன்னு என்ன வருங்க? உதவி வரும். ஒண்ணு. ரெண்டாவது, பலகீனமாக்கப்பட்டவர்கள், சிரமப்படுகிறவர்கள், கஷ்டப்படுறவர்கள், அந்த கஷ்டத்திலேயே அல்லாஹ் அவங்களை என்ன செய்ய மாட்டான், விடமாட்டான். விமோச்சனத்திற்கு உண்டான நேரத்தையும் காலத்தையும் என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஏற்படுத்தி கொடுப்பான். அப்படிங்கிறத என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி சொல்றது புரியுதுங்க. துவா அப்படிங்கிறத நம்ம என்னென்னு விளங்கி வச்சிருக்கிறோம்? துவா அப்படிங்கிறத நம்ம என்னென்னு விளங்கி வச்சிருக்கிறோம் சொல்லுங்களேன். தேவையை பூர்த்தி செய்யறது, அப்புறம் கேட்கப்படுவதை அல்லாஹ்வின் மூலமாக கேட்டுக்கொள்வது, என்னங்க, அப்புறம் கேட்டது கிடைக்குது, அல்லாஹ் சந்தோஷப்படுறான். எங்க துவாவுக்குன்னு என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் சொல்லுங்களேன். அல்லாஹ்வுடைய நம்ம அடிமையை வெளிப்படுத்துறது, அது ஃபர்ஸ்ட் ஒன்று விளங்கிக்கணும். இது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த வார்த்தை, துவாவுக்கு உண்டான டெஃபினிஷன். இதெல்லாம் துவாவின் மூலமாக கிடைக்கிற பலனை நம்ம இப்போ சொல்கிறோம். கேட்டால் கிடைக்கும், கேட்டால் கிடைக்கும், நம்ம சொன்னால் அது என்ன செய்யும், பாஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ரசூலுல்லாஹ் துவாவுக்கு சொல்லி கொடுத்த ஒரு அழகான விளக்கம் என்ன தெரியுமா? துவா அப்படிங்கிறது அல்லாஹ்வை நெருங்குவதற்கு உண்டான உயர்தரமான அமல். தொழுகையை காட்டிலும், ஜகாத்தை காட்டிலும், ஹஜ்ஜை காட்டிலும், இன்ன பிற வணக்கங்களை காட்டிலும் அல்லாஹ்வை ஒரு மனுஷன் வெகு சீக்கிரத்தில் நெருங்கிறதுக்கு என்னதுங்க, துவா. இதையும் தாண்டி இன்னும் விளங்குறதுக்கு சொல்றதா இருந்தா, நம்ம உடம்புலையே நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹார்ட் ஒன்று சொல்றோம், இதையும் தாண்டி ஒன்று இருக்குது. அது என்னதுங்க, மூளை. என்னதுங்க, மூளை. மூளை தானே எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பண்ணுது, அப்படித்தானங்க? உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம், சிறுநீர் வர மாதிரி இருக்குங்கிறத சொல்றது எதுதான் சொல்லுது? மூளை தான் சொல்லுது. எப்ப தூக்கம் வருதுங்கிறது எதை சொல்லுது? மூளை தான் சொல்லுது. தும்மல் வரப்போகுதுங்கிறது எதுதான் சொல்லி கொடுக்குது? மூளை தான் சொல்லுது. தும்மல் வருவதற்கு உண்டான அறிகுறி வந்தவொடனே நம்ம என்ன செஞ்சோம், கர்ச்சீஃப் எடுத்துறோம், அது யார் மேலே சிந்தாம என்ன செஞ்சோம் பண்ணோம். அப்ப மூளை அப்படிங்கிறது என்னதுங்க, ஒரு மனுஷனுடைய உடம்புல என்னதுங்க, முக்கியமானது. மூளை இல்லைன்னா என்ன சொல்லுவோம், விவரம் இல்லாதவருங்க. என்ன சொல்லுவோம், விவரம் இல்லாதவர். சின்ன பிள்ளைக்கு என்னங்க தெரியும், அதுக்கு என்னங்க இருக்குது, சொல்லுவோமா இல்லைங்களா? இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்துஆவு முகுல் இபாதா, வணக்கத்தினுடைய மூளையே எதுதான், துவா தான். வணக்கத்தினுடைய மூளையே துவா தான். இந்த மூளை கரெக்டா இருந்தா பாடி என்ன இருக்குங்க, சொல்ற புரியுதுங்க? இந்த மூளை கரெக்டா ஃபங்க்ஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், கரெக்டா இருக்கும். டாக்டர் இன்னைக்கு சொல்ற மூளை ரொம்ப சூடாயிடுச்சு போல தெரியுது, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு இந்த கையெல்லாம் நடுங்குதுங்கிற என்னென்னமோ சொல்றான். ஒரு மனிதனுடைய உடம்புல என்னதுங்க, மூளை எப்படி மிக மிக முக்கியமானதோ, மனிதனுடைய வாழ்க்கையில துவா அப்படிங்கிறது முக்கியமானது. அதுல இபாதத் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எதுதான் நிக்குது, துவா தான் நிக்குது. இதையும் விளங்கலைன்னா இன்னொன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி கொடுக்குறாங்க. ஒருத்தர் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறார். ஒருத்தர் என்னதுங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறார். அவர் துவாவே கேட்கறது இல்லை. நல்லா விளங்கி, அவர் என்ன கேட்கறது இல்லை, துவாவே கேட்கறது இல்லை. மனுஷன் 24 மணி நேரம் என்னதான் ஓதுறாரு, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மனுஷனுக்கு என்ன நியாமத்து தெரியுமா, இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா வெகுமதி என்ன கொடுக்குறான் தெரியுமா, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறார்ல, இவருக்கு அல்லாஹ் கொடுக்குற நியாமத்து என்னன்னா, இவர் கை தூக்கி துவா கேட்டு என்னென்னலாம் நியாமத்து பெற்றுக்குவாரோ அது அனைத்தையும் இவர் கேட்காம அல்லாஹ் என்ன செய்வான், கொடுத்துருவான். கை தூக்கி கேட்கிற துவாவுக்கு என்ன இருக்குது, அதுக்கு முன்னால ஒண்ணு இருக்குது. அப்ப குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னால ஒண்ணு இருக்குதா இல்லையா, அது என்னதுங்க? அப்ப முகுல் இபாதா, வணக்கத்தினுடைய மிக முக்கியமானது என்னதுங்க, துவா அப்படிங்கிறது. இந்த துவாவை தான் அன்னைக்கு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, கையில தூக்கினாங்க. யா அல்லாஹ், எங்க ஊர்ல இந்த அநியாயக்காரர்களுடைய ஒரு மனிதருடைய ஊர்ல இருந்து என்ன செய்யுங்களே, நீ வெளியேற்றுவாயாக,
எங்களுக்கு ஒரு வழியையும் ஒரு நசீரையும் என்ன செய்வாயாக எங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்கன்னு என்ன செஞ்சாங்க சொல்லி கொடுத்தாங்க. துவா இல்லாத ஏதாவது அமல் இருக்குதாங்க? யோசிச்சு பாருங்க. துவா இல்லாத ஏதாவது ஒரு அமல் நம்மள்ட்ட இருக்குதா? தொழுது முடிச்சா என்ன இருக்குது? துவா இருக்குது. நோம்பு திறக்கிறதுக்கு முன்னால் என்ன இருக்குது? துவா இருக்குது. ஜக்காத் கொடுக்கறதுக்கு முன்னால் என்ன இருக்குது? துவா இருக்குது. ஹஜ்ஜு செய்யறதுக்காண்டி முன்னாடி என்ன இருக்குது? துவா இருக்குது. எல்லா அமலுக்கு முன்னாலேயும் துவா இருக்குது. எல்லா அமலுக்கு பின்னால் என்ன இருக்குது? துவா இருக்குது. ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி கூட துவா இருக்குது இல்லைங்க? என்னங்க, ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி கூட துவா இருக்குதா இல்லையா? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ அமலன் முதகப்பலன் வ ரிஸ்கன் வாசிஅன் ஹலாலன் தய்யிபன் வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. அப்படி துவா செய்யறோமா இல்லையா? ஒரு ஹாஜி தண்ணி குடிக்கிறப்ப இப்போ எல்லாத்துக்கு முன்னால என்ன இருக்குதுங்க? துவா இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லா அமலுக்கு பின்னால் என்ன இருக்குது? துவா இருக்குது. துவா இல்லாதது எதுவுமே வாழ்க்கையில கிடையவே கிடையாது. அத்வா ரத்துல் பலாஇ வ ரத்துல் கலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய கலா கதிரை மாற்றக்கூடிய ஆற்றல் ரெண்டு விஷயத்துக்கு இருக்குது. ஒன்று துவா, இன்னொன்று என்னங்க? சதக்கா. இன்னொன்று சதக்காக்கு இருக்குதுன்னு நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இது ஏன் இவ்வளோ தூரம் நான் சொல்ல வரேன்டா, அல்லாஹ் காப்பாற்றணும். ரொம்ப பெரிய கவலை ஒன்று இருக்குது. இன்னைக்கு இருக்கிற சமூகம் கையே தூக்க மாட்டேங்குது. என்னங்க அப்படி ஒரு வஞ்சகம் அல்லா மேலே? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் சமூகம் விட்டா வெளியே போறதுக்கு தான் தயாரா இருக்கணும். ஆனா அன்னைக்கு இருக்கிறவங்க சஜிதாவிலே பூரா வேலையும் முடிச்சாங்க. அப்படித்தானுங்க? சஜிதாவிலே பூரா வேலையும் முடிச்சாங்க. பெரிய நோய் வந்திருக்கும், பெரிய கஷ்டத்தில் இருப்பாரு, சஜிதாவில் அழுவார், எல்லாம் என்ன செய்வான்? முடிச்சு கொடுத்துருவான். முடிச்சு போச்சு. துவாவிலேயே காலத்தையும் காரியத்தையும் சாதிச்ச நம்முடைய முன் சென்ற சமூகம் இன்னைக்கு இருக்கிற சமூகம் என்ன செய்ய மாட்டேங்குது? கேட்கவே மாட்டேங்கிறான். அட்லீஸ்ட் பரீட்சை எழுத போகிறதுக்கு முன்னாடியாவது 2 ரக்காத் தொழுது துவா செய்யடான்னா, நான் தான் நல்லா படிச்சிருக்கேன் இல்லைங்கிறான். என்ன சொல்கிறான்? அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் என்ன செய்யலாம்? பார்த்துக்கலாம். அல்லது அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறான்? ஒரு இலகிய மனதோடு வந்து என்ன செய்கிறான்? எங்களுக்காண்டி துவா செய்ய, நான் 12வது படிக்கிறேன். அல்லாஹ் எப்படி சந்தோஷப்படுறான் தெரியுமா? நாமளாம் தான் என்ன செய்வோம்? தேவைக்கு மட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்து நீ தேவைப்படுத்தோன்னு என்னை விட்டு போகிறேன்னு நாம் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், இப்போ இவன் என்னை தேடித்தான் நான் வந்திருக்கிறேன், வேற எங்கேயும் போகல. சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இவன் என்னை தேடித்தான் நான் வந்திருக்கிறேன், வேற எங்கேயும் போகலேன்னு என்ன செய்யறான்? அல்லாஹ்தால சந்தோஷப்படுறான். அப்போ துவா அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப 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 என்னதுங்க? முக்கியமானது. எப்படி கேட்குறது துவா? எப்படி வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். துவாவுக்குண்டான அதப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கை தூக்கி துவா கேளுங்க, கிப்லாவை முன்னோக்குங்க, அத்தஹியாத்துல உட்காருங்க, எல்லாத்தையும் தாண்டி ஒதுவோடு கேளுங்க. இதுவெல்லாம் துஆவுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒழுக்க நடைமுறைகள், அதபுகள். ஆனா ஒரு மனுஷர் படுத்துட்டு கூட என்ன கேட்கலாம்? என்ன கேட்கலாங்க? துவா கேட்கலாம். வண்டி ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம், யா அல்லாஹ் இன்னைக்கு எனக்கு எப்படியாவது பரக்கத்தை கொடுறாரப்பே, கடையை திறக்க போறேன்டாரப்பே, என்ன செய்யலாம்? கேட்கலாம். உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் வந்தார், சஹாபி, காட்டு அரபி கொஞ்சம் ஹார்டாக பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க டேஸ்ட்டுக்கே பேசுவாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சொல்லி கொடுத்தது பூராத்தையும் நான் செஞ்சுட்டேன். அந்த சஹாபி சொன்னாங்க, காட்டு அரபி, நீங்கள் சொன்னதை பூராத்தையும் நான் செஞ்சுட்டேன், நீங்கள் சொல்கிறது பூராத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். 5 நேரம் தொழுக சொன்னீங்க, தொழுதுட்டேன். நஃபில் தொழுக சொன்னீங்க, லுஹா தொழுக சொன்னீங்க, அவாமில் தொழுக சொன்னீங்க, இஸ்ரா தொழுக சொன்னீங்க, வித்ரு தொழுக சொன்னீங்க, வாஜிபான வணக்கத்தை செய்ய சொன்னீங்க, எல்லாம் செஞ்சுட்டேன். உங்களையும் சந்தோஷப்படுத்தியாச்சு. அவர் காட்டரபி சொல்றார், உங்களையும் சந்தோஷப்படுத்தியாச்சு, அல்லாவையும் சந்தோஷப்படுத்தியாச்சு. என்னங்க? உங்களையும் சந்தோஷப்படுத்தியாச்சு, அல்லாவையும் சந்தோஷப்படுத்தியாச்சு. இப்போ உங்க 2 பேர்த்தையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி நீங்க 2 பேரும் என்னையும் சந்தோஷப்படுத்துங்க. எப்படி துவா பார்த்தீங்களா? என்னங்க? இப்போ உங்க 2 பேர்த்தையும் நான் சந்தோஷப்படுத்திட்டேன், நீங்க 2 பேரும் என்னையும் சந்தோஷப்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன வேணும்? அவர் கேட்டாரு, நான் கடை திறக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாலே என் கடை முன்னாடி வாடிக்கையாளர்கள் குமியணும்டார். என்ன சொன்னாரு? ஆமா, மற்ற கடை எப்படியோ அப்படியோ, ஆனா என் கடையில வச்சிருக்கிற சரக்கு ரொம்ப சீக்கிரத்துல வித்து முடிச்சிடணும். உடனே கை தூக்கி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. அந்த அமலை, அந்த நன்மையை அந்த மனுஷன் முழுமையாக என்ன செஞ்சுக்கிட்டார்? பெற்றுக்கிட்டார். இப்போ வாழ்க்கையில் துவா அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? சாதிச்சிருங்க. அதை விட நம்ம கையில் வேல்யூவானது எதுவுமே கிடையாது. எங்கள் ஆசிரியர் அடிக்கடி கவலையாக சொல்லுவாங்க,
டாக்டரை நம்புற அளவுக்கு கூட நம்மால் அல்லாஹ்வை நம்ப மாட்டேங்கிறாங்க. என்னங்க, டாக்டரை நம்புற அளவுக்கு, மாத்திரை மருந்தை நம்புற அளவுக்கு, ஊசியை நம்புற அளவுக்கு கூட மனுஷர்கள் யார் நம்ப மாட்டேங்கிறாங்க? அல்லாஹ் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப மாத்திரை போடுறோம்லங்க, எப்படிங்க போடணும்? பிஸ்மில்லா சொல்லி போடணும். அப்புறம் யா அல்லாஹ் இந்த மாத்திரை ஒன்றும் கிடையாது, யா அல்லாஹ் இந்த மாத்திரை ஒன்றும் கிடையாது, இந்த மாத்திரை என்னை எதுவும் செய்யாது, எதுக்கு இந்த மாத்திரைக்கு என்ன கிடையாது? சக்தியும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது, எதுவும் கிடையாது, நீ கொடுக்காத வரை, நீ கொடுக்காத வரை. அப்படித்தானே? அந்த நினைப்புல என்ன செய்யுங்க, நீங்க மாத்திரையை போடுங்க. இஷ்பி அந்த ஷாஃபி, யா அல்லாஹ் நீ நோயை ஷிஃபாவாக்கி, நீ மட்டும்தான் நோயை ஷிஃபாவாக்க முடியும், இந்த துனியால வேற யாரும் ஷிஃபாவாக்க. அப்படி மாத்திரையை போட்டோம்னா அதுல என்ன இருக்குதுங்க? ஷிஃபாவா இருக்கு. மாத்திரை போட்ட இன்னும் தலைவலி வைக்கல, மாத்திரை போட்ட இன்னும் எனக்கு யூரின் கண்ட்ரோல் ஆகல, மாத்திரை போட்ட இன்னும் எனக்கு அது சரியாகலண்டா, அப்ப யாரை நம்பி இருக்கிறோம்? மாத்திரை நம்பிட்டோம். யாரை நம்பல? அல்லாஹ்வை நம்பல. எல்லா அமலுக்கும் எல்லா விஷயத்திற்கும் அடிப்படை என்னதுங்க? துவா தான். அந்த துவாவை மட்டும் நம்ம கையில் எடுத்துட்டோம் சொன்னோம்னா நமக்கு என்ன கிடையாது? ஃபெயிலியரே கிடையாது. என்ன கிடையாதுங்க? ஃபெயிலியரே கிடையாது. சாதிக்க முடியாத காரியத்தையும் சாதித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு வச்சிருக்கா? அல்லாஹ் தஆலா துவாவுக்கு வச்சிருக்கிறான். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு அதிகமாக சொல்றது என்ன தெரியுமா? அல்லாஹ்கிட்ட அதிகமாக துவா செஞ்சு பழகுங்க, துவா செய்யுங்கன்னு சொல்லணும். தொழுது முடிச்ச உடனே நம்மால் என்ன செய்யறாங்க? வெளியே போயிடலாம். அப்போ எப்பத்தான் அவர் துவா கேட்குறாரு, எப்பத்தான் கஷ்டப்படுற, எப்பத்தான் அதை சொல்றாரு, கடைசி வரைக்கும் அவரால் என்ன செய்ய முடியல, அதை சொல்வதற்கு உண்டான சந்தர்ப்பமே என்ன செய்யல, கிடைக்கவே மாட்டேங்குது அந்த மனுஷன். அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவான. ஒன்று நாம துவா கேட்கலைன்றாலும், இல்லை துவா கபூலாகிற மனிதர்கள்ட்டையாவது எங்களுக்காண்டி துவா செய்யுங்கன்றாலும் சொல்லணும். என்னங்க, அதையாவது சொல்லணும். அதுவும் இந்த சமூகம் என்ன செய்யறது இல்லைங்க, சொல்றதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. சாபித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா, சாபித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா கால் ஊனமான சஹாபி. கால் ஊனம்டா முழு ஊனம் கிடையாது, ஒரு அரை ஊனம், அரை ஊனம். இப்படி நடந்து வந்தாருன்னா கொஞ்சம் ஒரு கால் தூக்கி இருக்கும், ஒரு கால் என்ன செய்யும், இறங்கி இருக்கும். சஹாபாக்கள் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போகிறப்ப ஆட்கள், முனாஃபிக்கீன்கள், யூதர்கள் என்ன செஞ்சாங்க, சாபித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலாவும் கேலி பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? கேலி பண்ணாங்க. ஆஹா, நொண்டி நொண்டி ஒருத்தர் வர்றாரா, நொண்டி வராரான்னு சொல்லிட்டு அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, அழுதுகிட்டே வந்தாங்க. நாயகமே, எல்லாரும் என்ன செய்யறாங்க, நீ கேலி பண்றாங்க, என் கால் சரியாகிறதுக்கு துவா செய்யுங்க நாயகமே, என் கால் சரியாகிறதுக்கு நீங்க துவா செய்யுங்க நாயகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை எடுத்து அந்த காலில் என்ன செஞ்சாங்க, தடவினாங்க. எந்த கால் சின்னதாக இருக்குதோ, எந்த கால் ஊனமாக இருக்குதோ அந்த கால் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவினாங்க. தடவிட்டு ரசூலா என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் அக்பர், ஹதீஸில் வருகிற வார்த்தை இது, யா அல்லாஹ் இவருடைய நடையை அழகாக ஆக்குவாயா. வார்த்தை எவ்வளவு பெருசு தெரியுங்க. யா அல்லாஹ் இவருடைய நடையை அழகாக ஆக்குவாயா. மதீனாவில் இவரை மாதிரி அழகா நடக்கிற ஆள் யாரும் கிடையாது. என்னங்க, வார்த்தை இப்படித்தான் இருக்கணும். வார்த்தை நம்ம கேட்கிற வார்த்தை அல்லாஹ்கிட்ட இப்படித்தான் அழுத்தமா இருக்கும். இந்த அழுத்தம்லாம் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யுதுங்க, பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது, ஆனந்தத்தை கொடுக்குது. ரசூலுல்லாஹ் எப்படி துவா கேட்பாங்க தெரியுமா? நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. ரசூலுல்லாஹ் எப்படி துவா கேட்பாங்க தெரியுமா? யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னி, நாம முடிச்சுக்கிறோம். என்னங்க, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னி, அதோட முடிஞ்சு. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹும் மக்ஃபிர் ஹதியதி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னி, வ ஜஹ்லி என் அறியாமையை மன்னி, வ இஸ்ராஃபி என் வீண் விரயத்தை மன்னி, என்னுடைய காரியங்கள் ஏற்பட்டிருக்கிற சின்ன சின்ன குறைகளை மன்னி, எல்லாம் உனக்குத்தான் தெரியும், எனக்கு எதுவும் தெரியாது. யார் சொல்றா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எல்லாம் உனக்குத்தான் தெரியும், எனக்கு எதுவும் தெரியாது. சொல்லிட்டு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய மடமைத்தனத்தை மன்னிச்சிரு, என்னுடைய மடமைத்தனத்தை மன்னிச்சிரு. நான் தெரிஞ்சு செஞ்சது, தெரியாம செஞ்சது, நான் பகிரங்கமா செஞ்சது, மறைவாக செஞ்சது, எல்லா பாவத்தையும் என்ன செஞ்சிரு, நீ மன்னிச்சிரு. மன்னிக்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்சமானது. யார் சொல்றா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மன்னிக்கிறது உனக்கு ரொம்ப பிரியமானது, அதனால நீ என்ன செய்ய, நீ மன்னிச்சிரு. மன்னிக்காம விட்டேன்னா மன்னிப்பு கொடுக்கறதுக்கு இந்த துன்யாவில் ஒன்னே தவிர வேற ஆள் யாரும் எனக்கு கிடையாது. இதெல்லாம் யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ்வளவையும் ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு அவசியம் இருக்காங்க?
நாம சொல்லணுமா இல்லைங்களா? நாம விவரிச்சு பேசணுமா இல்லையா அல்லாஹ்கிட்ட? அப்ப அல்லாஹ்கிட்ட அந்த அந்த அழுத்தமான வார்த்தை தான் அல்லாஹ்வுக்கு என்ன பிடிக்குதுங்க, ரொம்ப ரொம்ப பிடித்தமான வார்த்தையா. இந்த அழுத்தமான வார்த்தையை சொல்றது அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க, ரொம்ப சந்தோஷப்படுற, ரொம்ப பிரியப்படுற. ஹவுலா ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு தெரியும்ல செய்தி, கத் சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா. ஓ முதுகு என் அம்மா முதுகுன்னு சொல்லிட்டாங்க ஒரு சஹாபி. ஓ முதுகு என்னுடைய அம்மா முதுக போல இருக்குது. அப்படி சொல்லலாமா? சொன்னதை தப்பாய் போச்சு, சொன்னது தப்பாய் போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா வந்தாங்க, இப்படி என் கணவர் சொல்லிட்டார், என்ன ஆயிடுச்சு? நீங்களும் உங்க மனைவியும் தலாக், நீங்களும் உங்க கணவர் என்ன ஆயிட்டீங்க, பிரிஞ்சிட வேண்டியதுதான், பிரிஞ்சிட வேண்டியதான். நீங்க இனிமேல் என்ன செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு தலாக் ஏற்பட்டு போச்சு. இனிமேல் அவரோட என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க வாழ முடியாது. உங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிரிவினை தான். சட்டத்தை அந்த அம்மா கேட்டுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட அந்த அம்மா சட்டத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. அந்த அம்மா வீட்டுக்கு போய் சஜிதாவில் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அழுதுச்சு. என்னடா ரப்பே, உன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் என் கணவரும் தலாக் ஆயிட்டோம், முடிஞ்சிட்டோம், எங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் உறவு முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. எனக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்குது, எங்க அம்மா இருக்குது, என் மாமி இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேரை நடுத்தரவுக்கு வந்துருவாங்களே, நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டா, ஏன் உன் சட்டத்துல வேற இடமே இல்லையாடா ரப்பே? அந்த அம்மா கேட்குது, என்ன கேட்குது? கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா. கணவருடைய விஷயத்தில் அல்லாஹ்விடத்துல தர்க்கம் செஞ்ச ஒரு பெண்ணினுடைய சத்தத்தை அல்லாஹ் கேட்டான். அந்த ஆயத்துக்கு அர்த்தம் கத் சமிஅ அல்லாஹ் 28வது ஜுஸுனுடைய முதல் வரி. கணவனுடைய விஷயத்திலே தர்க்கம் செஞ்சாரே, அல்லாஹ்விடத்திலே வாக்குவாதம் செஞ்சாரே, அந்த பெண்மணியுடைய சத்தத்தை வார்த்தை அல்லாஹ் அதெல்லாம் கேட்டான். உடனே மறுநாள் காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயத்து இறங்குச்சு. அல்லாஹ் தஆலா சொன்னா, இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சது இல்லை, இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில கஃபாரா கொடுத்தா ரெண்டு பேர் என்ன செஞ்சுக்கலாம், சேர்ந்துக்கலாம். 60 மிஸ்கீன்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க சாப்பாடு கொடுங்க. 60 நாள் தொடர் நோன்பு வைங்க. நீங்க என்ன செய்வீங்க, நீங்க உங்களுடைய பிரிவு என்பது இல்லை, உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன செய்யும், சேர்ந்துக்கலாம். முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க, அன்னைக்கு தான் அல்லாஹ் இருந்தானே, இன்னைக்கு அல்லாஹ் இல்லையா? அன்னைக்கு தான் அல்லாஹ்வுடைய சத்தம், அன்னைக்கு தான் சத்தம் கிடைச்சா, இன்னைக்கு அல்லாஹ் சத்தம் கேட்காதா? இல்லை, என்னைக்கு என்ன கேட்குங்க, கேட்கும். அந்த ஈமானி உணர்வு நமக்குள்ள என்ன செய்யுங்க, வரணும். அந்த வர்றதுங்க அப்படிங்கிறது யாருடைய ஞாபகத்துக்கு தெரியுமா? அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற ஞாபகம், அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற ஞாபகம். அதனால நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமானது என்னதுங்க, துவா கேட்கறது. குறைஞ்சது உங்க வீட்டில் நம்மளுடைய நேரங்களில் காலத்தில் குறைஞ்சது மக்ரிபினுடைய தொழுகை பாங்கு சொல்றதுக்கு முன்னால முசல்லால இருக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருங்க பெண்களுக்கு. என்னங்க, நாம பள்ளிவாசலுக்குள்ள வந்துடுறோம். நாமளும் எப்ப தெரியுமா வரணும்? மதர்சா மாணவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது, கொடுத்து சொல்லி கொடுக்குறேன். மதர்சாவில் ஓதுற மாணவர்களுக்கு ஒரு சட்டம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு தொழுகையும் பாங்கு சொல்றதுக்கு முன்னால பள்ளிவாசலுக்குள்ள வந்துடும். நல்லா வேலைக்கு, ஒவ்வொரு தொழுகைக்கும் பாங்கு சொல்றதுக்கு முன்னால 10 நிமிஷம் பாங்கு சொல்றதுக்கு முன்னால பள்ளிவாசலுக்குள்ள வந்துடும். பாங்கு சொல்லி ஒரு சில பள்ளியில் 20 நிமிஷம், ஒரு சில பள்ளியில் 40 நிமிஷம், ஒரு சில பள்ளியில் 25 நிமிஷம், இப்படி டைமிங் என்ன செய்யுது, மாறுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஆனால் மக்ரிபினுடைய தொழுகைக்கு மாணவர்கள் 25 நிமிஷத்துக்கு முன்னால் எங்கே வந்துடணும், பள்ளிவாசலுக்குள்ள வந்துடணும். குறைஞ்சது 20 நிமிஷத்துக்கு முன்னாலேயாவது பள்ளிவாசலுக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். ஏன், என்ன காரணம்? மக்ரிபினுடைய தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரம் துவா கபூலாகக்கூடிய நேரம். என்ன நேரங்க? துவா கபூலாகக்கூடிய நேரம். அதனால நம்ம மக்ரிபு தொழுகைக்கு மட்டுமே என்னைக்குமே என்ன செய்யணும், முன்கூட்டி என்ன செஞ்சிடணும், வந்துடணும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ரொம்ப சந்தோஷப்படுறான், என் அடியா ஏதாவது கேட்டான், என்கிட்ட கேட்டான். அதனால தான் நம்ம சொல்கிறோம்லாங்க, இஃப்தாருடைய நேரத்தில் அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பரக்கத்தான நேரம். அந்த நேரத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம வேளாண் சிந்தனைகளை மாற்றி என்ன செஞ்சிருக்கோம், அதை விட்டுறக்கூடாது. அதனால் நான் இருக்கக்கூடிய பெண்கள் இங்கே வந்திருக்காங்களா, அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் என்னென்னா, மக்ரிபு தொழுகை 5:54 5:55 வச்சுக்கோங்களேன். 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஒழு செஞ்சுட்டு முசல்லா விரிச்சு என்ன செஞ்சிடணும், உட்காந்துடணும். பாங்கெல்லாம் சொல்லி முடிச்சு நம்மெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் பொறுமையாக எல்லா வேலையும் முடிச்சு போட்ட மக்ரிப் தொழுகிறது அல்ல. அந்த நேரத்தினுடைய பசீலத்தை என்ன செஞ்சிருவோம், நம்ம இழந்துருவோம். அதனால் நம்ம அந்த நேரம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. எந்த தொழுகைக்கு கொஞ்சம் தாமதமாக வந்தாலுமே, தக்பீர் கற்றப்ப வந்தாலும் கூட, உதாரணத்துக்கு சொல்கிறேன், மக்ரிபினுடைய தொழுகைக்கு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், பள்ளிவாசலுக்குள்ள வந்துடணும். ஏங்க, நாம் என்ன நினைக்கிறோம்டா,
இன்னமும் இறங்கியே பேசிடுவோமே. நாம் என்ன நினைக்கிறோம்னா ஆர்டர் போட்டோன்னா பாஸ் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். என்னங்க, இங்கிருந்து லெட்டர் எழுதுறாரு கலெக்டருக்கு, இங்கிருந்து என்ன செய்யறாரு அசிஸ்டண்ட்டுக்கு லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் பார்த்தவொன்னே என்ன செய்யும், பாஸ் ஆயிருமா? எங்க லெட்டர் பார்த்தாலும் பாஸ் ஆகுவாங்க? இல்லை, அவன் என்ன செய்வான், ஒரு விசாரணை வைப்பான். இப்படியா அப்படியா அதுவா இதுவான்னு என்ன செய்வான், எல்லாம் விசாரணை பார்த்தா என்ன செய்யறான், அதை ஓகே பண்றான். இங்கே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, மொத்த கண்ட்ரோலும் என் விசாரணையில தான் இருக்குது, மொத்தமும் என் விசாரணையில தான் இருக்குது. சீக்கிரமா ஆர்டர் பாஸ் ஆகிறதுக்கு சில நேரத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து வச்சிருக்கிறாங்க மனுஷனுக்கு. தஹஜ்ஜத்துடைய நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரத்தை சொல்ற மாதிரி மக்ரிபுடைய தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நேரம் சீக்கிரம் என்ன ஆகும், ஆர்டர் பாஸ் ஆயிரும். சீக்கிரமா என்ன ஆயிரும், நமக்கு அந்த காரியம் என்ன செஞ்சிடும், நமக்கு முடிஞ்சு வந்துடும். இதுவெல்லாம் இத்தனை காரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம என்ன எதுக்கு நேரத்தை ஒதுக்குறோமோ இல்லையோ, குறைஞ்சது தொழுகைக்குண்டான நேரத்தை இருக்கிற மாதிரி துஆவுக்குண்டான நேரத்தை என்ன செய்யணும், நம்ம ஒதுக்கணும். சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அல்லாஹ்ட்ட பேசலாம்லங்க. ஏங்க பேசலாமா இல்லைங்க? அல்லாஹ் என்னைக்காச்சும் கோச்சுக்குவானா? எவ்வளவு தூரம் இறங்கி இறங்கி அல்லாஹ்ட்ட கேட்குறோமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் இறங்கி வர்றதுக்கு தயாராக இருக்கிறான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செருப்பு வார அந்து போச்சுன்னாலும் செருப்பு தைக்கிறவன்ட்ட போகாதீங்க, முதல்ல பள்ளிவாசலுக்களை வந்து என்கிட்ட துவா கேளுங்க, யாரெல்லாம் என் செருப்பை தைச்சு போட்டுவாங்க. அதையும் தைக்கிறதுக்கு உண்டான ஆளை ஏற்படுத்துறது யார் வேலை தான், ஏன் வேலை தான். என்னங்க யார் கிடையாது, யார் வேலை தான், ஏன் வேலை தான். சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் யார்கிட்ட தான் கேட்கணும், அல்லாஹ்கிட்ட கேளுங்க. அல்லாஹ்வுடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, முறையிடுங்க. அப்போ ஒரு மனிதனுடைய துவாவுக்கு இவ்வளவு வேலை என்ன செய்யுதுங்க இருக்குது. கலா கதரை மாற்றக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குதுங்க, துவாவுக்கு இருக்குது. ஒரே ஒரு உதாரண செய்தியை மட்டும் சொல்றேன். ஒரு அம்மா வந்துச்சு ரசூலுல்லாஹ்ட்ட, ஒரு அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வந்துச்சு, குழந்தை இல்லைங்க நான் இன்னும், எனக்கு குழந்தைக்காடி துவா செய்யுங்க. என்ன சொல்லுச்சுங்க, குழந்தை இல்லை எனக்கு, குழந்தைக்காக வேண்டி துவா செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் அந்த பெண்மணிகளுக்கு சாலிஹான சந்ததிகளை நீ உருவாக்குவாயாக, தருவாயாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. அந்த அம்மா ரசூல்லா விட்டு வெளியே போகிறப்ப சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கடைசி வரைக்கும் எந்த காலத்திலையும் இது போதுன்னு உங்கள்கிட்ட நான் வரமாட்டேன். நல்லா விளங்கி, எனக்கு நல்லா விளங்கிதான். இது விளங்குறதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு ஜும்மாவில் ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் வந்தாங்க, நாயகமே மழையே இல்லைங்க நாயகமே, மழை எங்களுக்கு வேணும், கால்நடைகள் கஷ்டத்தில் சவிக்குது, நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம், மழை வேணும். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. குத்துபா விட்டு இறங்கல, மழை என்ன செஞ்சிருச்சு, கொட்டுச்சு, பேஞ்சிச்சு 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 பேஞ்சிச்சு. அடுத்த வார குத்துபாவில் ரசூலுல்லாஹ் மேலே ஏறுற வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, பேஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அதே சஹாபி எந்திரிச்சு சொன்னாங்க, நாயகமே கொஞ்சம் மழையை நிப்பாட்டுங்க நாயகமே, எங்களால முடியல. என்ன சொன்னாங்க, மழையை நிப்பாட்டிருங்க நாயகமே, எங்களால முடியல. இப்போ நல்லா விளங்கிக்கணும். இப்போ இந்த அம்மா வெளியே போறப்ப என்ன சொல்லுதுண்டா, எந்த காலத்திலையும் உங்கள்கிட்ட போதும்ட்டு வந்து நிற்க மாட்டாங்க நாயகம். அப்படின்னா என்ன அர்த்தம், பரக்கத்து போக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ரசூலுல்லாஹ் இந்த பிள்ளைக்கு, இந்த அம்மாவுக்கு குழந்தைய கொடுன்னு கேட்கற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு சாலிஹான சந்ததிகளை நீ உருவாக்குவாய். அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க நான் ஸ்டாப் என்ன கிடைக்க போகுது. முஹத்திஸீன்கள் பதிவு செய்யறாங்க, அந்த அம்மாவுக்கு 60 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க, இது எங்கேயாவது யூகிக்க முடியுதா? இந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வரலைன்னு வச்சுக்கோங்க, இந்த அம்மா சந்ததியே இல்லாத பெண்மணியாக மறைந்து போயிருப்பான். எங்க வந்து நின்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்றாங்க. சொல்ல வர செய்தி என்ன தெரியுமா, ஒன்று நாமளாச்சும் கேட்கணும், இல்லை யார்கிட்ட கேட்கறதுக்கு உண்டான வேல்யூ இருக்குதோ அவங்கள்ட்ட போயிச்சு என்ன செய்யணும், நிற்கணும். கொஞ்சம் நீங்க துவா செய்யலைங்க, அப்ப என்ன ஆகும், மாறும். இப்ப இங்க நடக்கிற விஷயமே அதுதான். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்ப நல்லா விளங்கிக்கணும். இந்த சஹாபாக்கள் மக்காவில் துவா செஞ்சாங்கல்ல, என்ன துவா செஞ்சாங்க, ஒரு சஹாபி துவா செய்யல, ஒரு சஹாபி பெண்மணி துவா செய்யல, எல்லாம் கூட்ட துவா செய்யறாங்க. ரப்பனா, எங்களுடைய ரப்பே, அஹ்ரிஜ்னா, எங்களை நீ வெளியாக்குவாயாக, மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அஹ்லுஹா, அநியாயக்காரர்களுடைய இந்த ஊர்ல இருந்து எங்களை வெளியாக்குவாயாகன்னு கேட்கறானா. அப்ப இதுல ஒருமை இல்லை, என்ன இருக்குது, என்ன இருக்குதுங்க, பன்மை இருக்குது. இப்ப விளங்கிக்கங்க, கூட்டு துவாவுக்கு என்ன இருக்குதுங்க, வந்துருச்சா குர்ஆன்ல. தொழுது முடிச்ச உடனே சண்டைக்காரனாட்ட நம்ம எந்திரிச்சு போறானே ஒரு குரூப்,
எங்கே தவறி கீவரி வாயிலிருந்து ஆமீன் வந்துருமோ, எங்கே ஏதாவது சொல்லிடுவோமோன்னு சொல்லிட்டு சலாம் கொடுத்து முடிச்சோன்னு எந்திரிச்சு நின்று என்ன செஞ்சுக்கிறாரு, தக்பீர் கட்டிக்கிறாரு, சுன்ன தொழுகிறாரு, எந்திரிச்சு போகிறாரு, தஸ்பீ ஓதுறாரு. அப்போ இது குர்ஆன்ல வர ஆயத்துக்கு நீங்கள் என்னங்க விளக்கம் சொல்லுவீங்க? ஏன் ஒரு சஹாபியா கேட்டாங்க, ஒரு சஹாபி பெண்மணியா துவா கேட்டாங்க, என்னைய வெளியேக்கு, இந்த அநியாயக்கார ஊர்லேருந்து என்னை வெளியேற்றுன்னு சொன்னாங்க. இல்லையே அல்லாஹ் எங்களை நீ வெளியாக்குவாயா. இங்கே ஒருமையிலேருந்து என்னவாக மாறுது, துவா பன்மையாக மாறுது. அதனால தான் தனிப்புறை முறையில் கேட்குற துவாவுக்கும் கூட்டோட கேட்கப்படுகிற துவாவுக்கு என்ன இருக்குதுங்க, வேல்யூ ஜாஸ்தி. 2 சஹாபாக்கள் துவா செஞ்சுக்கிறாங்க போர்க்களத்தில். நான் துவா செய்கிறேன், நீங்கள் ஆமீன் சொல்லுங்க, நீங்கள் துவா செய்யுங்க, நான் ஆமீன் சொல்கிறேன். 2 பேர் துவா செஞ்சாங்களா இல்லைங்களா? துவாவை கேட்ட சஹாபாக்கள் சொல்லுவார், யார் யார் என்ன கேட்டாங்களோ அப்படியே நடந்துச்சு போர்க்களத்தில். அப்படியே என்ன செஞ்சிருச்சு, போர்க்களத்தில் நடந்துச்சு. அப்போ ஒரு கூட்டு துவாவுக்கு என்ன கிடைக்குதுங்க, பவர் ஜாஸ்தி. இதுவெல்லாம் துவாவுக்கு உண்டான அடிப்படை என்ன செய்கிறாங்க அல்லாஹ்வுல இந்த ஆயத்தில் சொல்லிக்க. இதையும் தாண்டி இந்த ஆயத்தில் இருக்கிற ஒரு முன்னூறு விஷயமான விஷயம் என்னென்னா, ஆயத்தை வளவளன்னு இழுத்துட்டு போறேன்னு நினைக்கிறேன். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், வல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி, பலகீனமானவர்கள் இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்க, போர் செய்ய போங்க நினைக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்றான். பலகீனமானவர்கள் யாரு அப்படின்னா, ஆண்கள், பலகீனமான வயசான ஆம்பளைங்க, பெண்கள், குழந்தைங்கன்னு சொல்றாங்க. இப்ப பலகீனமானவங்களுக்காக வேண்டி நாம செய்யற உதவி துவா அல்லாஹ்கிட்ட வேல்யூ ஜாஸ்தின்னு எழுதுறாங்க. நான் சொல்றது புரியுது? பலகீனமானவங்கன்னா யாருங்க, முடியாதவங்க. நம்ம பாஷையில இன்னைக்குள்ள சமூகத்துல முடியாதவங்க. ஏழ்மையில் இருக்கிறவங்க யாரு தான், பலகீனமானவங்க தான். நோயில் இருக்கிறவங்க யாரு தான், பலகீனமானவங்க தான். வயோதிகத்தில் இருக்கிறவங்க யாரு தான், பலகீனமானவங்க தான். இந்த பலகீனமானவங்களுக்காக வேண்டி நாம செய்யற சின்ன துவா, சின்ன உதவியும் அல்லாஹ்ட்ட என்ன கிடைக்குது, என்ன ஜாஸ்தி, வேல்யூ ஜாஸ்தி. ஒரு வயசானவர் செருப்பை கலட்டிட்டாங்க, ஆனால் அவனால செருப்பு போட முடியும். இன்னைக்கு இருக்கிற பெரிய வயசானவங்களுக்கு இருக்கிற சிரமமே என்ன தெரியுமா, செருப்பு போட முடிய மாட்டேங்குது. காலை உள்ளுக்குள்ள நுழைச்சு போட்டுறவங்க அந்த காலை செருப்பை கலட்டிடுறாங்க, செருப்பை என்ன செய்ய முடியும், அவனால போட முடியும். இப்போ என்ன ஆகுது தெரியுமா, அந்த மனுஷருக்கு ஒரு சின்ன பையன் என்ன செய்யறாரு, செருப்பு மாட்டி விடுறாரு. அந்த வயசானவர் என்ன கேட்கிறாரு தெரியுமா, அல்லாஹ் உங்களை நல்லா வச்சிருக்கணும் தம்பி. என்ன சொல்றாரு, அல்லாஹ் உங்களைய நல்லா வச்சிருப்பான் தம்பி. என்ன ஆனது தெரியுமா, வரலாற்று ஆசிரியர்கள் அந்த இடத்துல பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க, அந்த மனிதர் அந்த ஊரினுடைய இமாமாக மாறுறார், ஹாஃபிஸாக மாறுறார். சொல்றது பாருங்களேன், ஒரு சின்ன எளியவர்களுக்கும் வலியவர்களுக்கும் செய்கிற உதவி, அவர்கள் மனதார பாராட்டுகிற அந்த துவாவுக்கு அல்லாஹ்ட்ட என்ன இருக்குது, வேல்யூ ஜாஸ்தி. இதை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணுங்க, சொல்லி கொடுக்கணும். இதையும் தாண்டி இன்னொரு செய்தி என்ன தெரியுமா, செல்வி படைத்தவங்க, வசதியானவங்க, வசதி வாய்ப்புள்ளவங்க, இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, ரிஸ்க்குகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ அல்லாஹ் சொல்றா, உங்களுக்கு ஏன் நான் ரிஸ்க் இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் தெரியுமா, எதற்காக வேண்டி உங்களுக்கு ரிஸ்க் கொடுத்துட்டே இருக்கிறேன் தெரியுமா, உங்களை சுற்றி பலகீனமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா விளங்கிக்கணுங்க, பலகீனமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டி தான் இந்த சொத்தை என்ன செய்யற, செல்வத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு கொடுப்பதனுடைய நோக்கம் நீங்க என்ன விளங்கி இருக்க கூடாது, நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், அதனால அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடுத்துட்டா, நான் துவா கேட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. துர்ஸகூன பிதுஅஃபாயிக்கும், உங்கள் பலகீனமானவர்கள் உங்களை சுற்றி இருப்பதனால் நீங்கள் ரிஸ்க் கொடுக்கப்படுகிறீர்கள் என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நாம என்ன விளங்கிக்கணும், அல்லாஹ் தஆலா நமக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்குறப்ப நம்ம என்ன விளங்கிக்கணும், இந்த இதுல ஏழைகளுக்கு என்ன இருக்குது, பங்கு இருக்குதுன்னு விளங்கிக்கணும். அப்ப என்ன வராது, அந்த காசுல குறைவே வராது. என்ன வராதுங்க, குறைவே வராது. ஒரு ஆளு 10 ரூபா ஜோப்பில் எடுத்துட்டு கடத்தரவுக்கு வர்றாரு, 10 ரூபாவை ஜோப்பில் எடுத்துட்டு கடத்தரவுக்கு வர்றாரு. கடத்தரவுலேருந்து சம்பாரிச்சுட்டு போகிறப்ப 2000 ரூபா சம்பாரிச்சுட்டு போறாரு. என்ன செய்யறாரு, 2000 ரூபா சம்பாரிச்சுட்டு போறாரு. போகிறவர் என்ன செய்யறாரு தெரியுமா, அந்த 2000 ரூபாவை என்ன செய்யறாரு தெரியுமா, அதை 3ஆ பங்கு வைக்கிறார். ஒன்று தனக்கு, இன்னொன்று ஏழைகளுக்கு, 3வது சொந்தக்காரங்களுக்கு என்ன செய்யறாரு, அங்கேயே பங்கு வச்சிடுறாரு. அவர் சொல்றாரு, இன்ன வரைக்கும் வியாபாரத்துக்கு கடத்தெருவுக்கு வந்து பஜாருக்கு வந்து நான் காசு இல்லாமல் வெளியே போனதே கிடையாது.
ஆனால் உள்ளுக்குள்ளே வர்றப்ப எப்படி வருவேன்? காசு இல்லாமல் தான் வருவேன். நல்லா விளங்கி, எது இல்லாமல் தான் வருவேன்? காசு இல்லாமல் தான் வருவேன். ஆனால் நான் வெளியே போகிறப்ப எப்படி போகிறேன்? நான் காசோட போகிறேன். இது அத்தனையும் இந்த ஆயத்தில் என்ன செய்யப்படுதுங்க? சொல்லி கொடுக்கப்படும். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நம்ம விளங்குவதனுடைய நோக்கம், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்னதுங்க? துவா. கையில் வாழை கொடுத்தா நீங்கள் தைரியமாக ஓவீங்களங்க. எனக்கு கையில் இல்லாத, உதாரணத்துக்கு துப்பாக்கின்னு வச்சுக்கோமே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துப்பாக்கி 47 என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுதுன்னா நீங்கள் எவ்வளோ தெம்பா போவீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துவா அப்படிங்கிறது மூமினுடைய ஆயுதம் தாங்க. பெருமானார் சொல்லுவாங்க, என் கையில் துவா இருக்குதுப்பா, நான் என்னத்துக்குப்பா கவலைப்படணும்? என்னதுங்க? ஆயுதம். சிலாஹுல் முஃமினீன் எப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அப்பேற்பட்ட ஒரு வாளை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? 1400 வருஷமா நம்மள்ட்ட என்ன செய்யப்படுது? ஒருத்தர் மாற்றி என்ன செய்யுது? நம்ம அந்த வாள் நம்ம கையில் இருக்குது. எதுக்கு நம்ம என்ன பட தேவையில்லைங்க? கவலைப்படவும் தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. அல்லாஹ் தஆலா அந்த துஆவினுடைய பரக்கத்தினால் நம்முடைய எல்லா விதமான சகல நிலைகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு லேசாக்கி தந்துடுவானாக. இதற்கு வரக்கூடிய வசனங்கள்லையும் அல்லாஹ் தஆலா போர்க்களத்தை பற்றி தான் பேசலாம். அதனுடைய சில நுட்பங்களை என்ன செய்யற அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். நம்ம தடுக்கப்பட்ட காரியங்கள் என்ன செஞ்சோம்? கொஞ்ச நாளாக பார்த்துட்டே வந்தோம். என்னங்க தடுக்கப்பட்ட காரியங்கள்? ஓரளவுக்கு அதில் நமக்கு என்ன செய்யும்? சில நினைவுகள் என்ன செய்யும்? அவ்வப்போது வந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்வான்? ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வாங்க. இப்போ கியாமத் நாளுடைய அடையாளங்கள் என்னதுங்க? கியாமத் நாளுடைய அடையாளங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிற பெரிய அடையாளங்கள் ஒன்று இருக்குது, சின்ன அடையாளங்கள் ஒன்று. பெரிய அடையாளம் ஒன்று இருக்குது, சின்ன அடையாளம் ஒன்று இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த சின்ன அடையாளங்கள் 131. எத்தனைங்க? சிலது நடந்துருச்சு, சிலது நடந்துக்கிட்டு இருக்குது, சிலது நடக்க போகும். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த பெரும் அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் அப்படின்னு என்ன செய்யுது? ஒரு பட்டியல் இருக்கு. இப்போ இந்த கிதாபில் உலகம் அழிவதற்குண்டான அடையாளங்கள், உலக அழிவு நாளின் அடையாளங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டு போனது இந்த ஆசிரியர் மொத்தத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார். சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சின்ன அடையாளத்திலிருந்து நம்ம என்ன செய்வோம்? நாம பேசுவோம் அப்படின்னு என்ன செய்யறாரு? 131 சின்ன அடையாளங்கள் என்ன செய்யறாரு? பேசுறாரு. சரி, உலக அழிவுக்குண்டான அடையாளங்கள், கியாமத் நாளுடைய அழிவு வரப்போகுதுங்கிறதுக்குண்டான அடையாளத்தை நம்ம என்னெல்லாம் கேட்டு வச்சிருக்கிறோம்? சொல்லுங்களேன் சும்மா. நிறைய வட்டி வாங்குவாங்க, விபச்சாரம் பெருகி போகும், அனாச்சாரங்கள் பெருகி போகும், ஹலால் இல்லாமல் ஹராம் வந்துடும். இப்படியே நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இல்லை இப்படி நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய பயான்கள்லாம் என்ன செஞ்சு கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன அது தெரிஞ்சுக்கணும். இல்லை அடையாளத்தின் முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, என்னுடைய பிறப்பு முதல் அடையாளம், உலகம் அழிய போவதற்கு உண்டான முதல் அடையாளம். இல்லைங்க அப்படி சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, நானும் கியாமத் நாளும் இப்படி இருக்கிறோம். எப்படிங்க? இந்த 2 கைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஆச்சு வித்தியாசம்? தூரம் என்னங்க? நானும் கியாமத் நாள் எப்படி இருக்கிறோம்? இப்படி இருக்கிறோம். அப்படின்னா எனக்கு அப்புறம் நான் வந்துட்டேன்னா என்ன வந்துட போகுது? உலகம் அழிவதற்குண்டான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படி உங்க பாஷையில் விளங்குறதுக்கு சொல்றதா இருந்தா, உலகம் அழிவதற்குண்டான கவுண்ட் டவுன் என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் அடையாளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பே நமக்கு என்னதுங்க? அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணம் அடுத்த அடையாளம். என்னதுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணம் நமக்கு அடுத்த அடையாளம். இப்படியே நமக்கு என்னதுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளத்தை என்ன செஞ்சிருக்காங்க? வரிசையாக சொல்லி கொடுத்துட்டே போகிறாங்க. முதல் அடையாளத்தை என்ன செஞ்சிருக்கிறோம்? பார்த்துருக்கிறோம். இதில் இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது. நேரம் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அதை என்ன செய்வோம்? வரக்கூடிய வாரங்களில் தெளிவாக பார்ப்போம். இதெல்லாம் சொல்வதனுடைய நோக்கம் என்னங்க? சுப்ஹானல்லாஹ். அதில் போய் என்ன செஞ்சிடக்கூடாது? மாட்டிக்கக்கூடாது. அதில் போய் என்ன செஞ்சிடக்கூடாது? மாட்டிக்கூடாது. அத்தா விளக்கம் சொல்லி அனுப்புறாள், இப்படி நடந்துக்காங்க, போய் இப்படி மாட்டிக்காதுன்னா என்ன அர்த்தம்? உஷாரா இருந்துக்கணும். அதுக்கு உஷாரா இருக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன கொடுக்குறாங்க? இத்தனை அடையாளம் கொடுக்குறாங்க. 1 இல்லை 2 இல்லை, எத்தனை அடையாளம்? 131. இதெல்லாம் குட்டி, இதெல்லாம் சின்னது. இதை தாண்டி பெரிய அடையாளங்கள்னு என்னது? ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை முழுமதியாக பார்ப்பதற்கு உண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.
வாஹிர் தாவா பிஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக நீ வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம் அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. கேட்கிற செய்திகளையும் உள்வாங்குகிற செய்திகளையும் எங்களுடைய ஞாபகத்திலே இருந்து அதன் மூலம் அமல் செய்கிற தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் குர்ஆனுடைய விளக்கத்தை கேட்பதின் மூலமாக இருளடைந்திருக்கிற எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பிரகாசமாகுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் துஆவின் மீது உண்டான ஆர்வத்தை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நிறைவாக நீ தந்தருள்வாயாக. அதன் மீது உண்டான நம்பிக்கையை நீ முழுமையாக நீ தந்தருள்வாயாக. அதன் மீது உண்டான ஆசை எங்களுக்கு நீ நிறைவாக தந்தருள்வாயாக. வணக்கத்தினுடைய மூளையான அந்த துஆவை நாங்கள் உள்வாங்கி செய்வதற்கு உண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நாளை இந்த துஆவை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.